எண்ணி பாரு. இது வந்து நான் கொடுத்த காசு. ஆமா, இது வந்து ராவ காசு. பரவாயில்லைங்க. அதுவும் இல்லாம தம்பி மேலுக்கு கல்யாணம் போய் கொடுத்த பணம் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு போய் கொடுத்துருக்காங்க. ஆமா, பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னே கல்யாணத்துக்கு சொல்லி இருந்தா எல்லா நாட்டு மக்களும் வந்திருப்பாங்க. எல்லாம் வந்து பொய் வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு போயிருப்பாங்க. ஆமா, என்ன செய்யுது? ஆமாங்க ஆமாங்க, பரவாயில்ல பரவாயில்ல. சரி, உங்க தம்பி வேளாத்து போனாங்களே, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. இல்லையே, பாக்கலாமா நானு? அப்படியா? சரி, அவங்க தம்பி வந்துட்டாங்களா? நானும் என்னன்னு தெரியல. அப்படியா? பாக்கலாமாங்க? சரி, போய் பாக்கலாமா? போய் பாப்போம். ஐயோ 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 ஐயோ, என் கூட்டி வர லட்சுமிகளா வீட்டுக்கு நாம கைலாவாத புருஷனை கட்டிவிட்டு அவரை குறைச்சோம்னா என்னடி பண்றது? என்னக்கா அக்கா, அவர் நல்லா விவரமாகறாரு, லாபத்தோட வந்துட்டாரு. நம்ம புருஷன் ஏமாளிங்க, 2 பேரும் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. கருவாட்டு வியாபாரத்துல இவ்வளவு ஒரு லாபம் இருக்குதா? இதுக்கு ஒரு முடிவு கட்டலாண்டி. இதுக்கு என்ன ஒரே வழினா, இதுக்கு மேல நம்ம மச்சாண்டாரு உயிரோட இருக்க கூடாது, மச்சாண்டார கொண்டு பண்ணணும். ஏண்டா? ஆமாடி, நம்ம புறத்தம் சொன்னாரு, எங்க போனாலும் அப்பண்ணசாமி கொண்டு வராரு, அவர்கிட்ட தான் வாங்குவோம் வாங்குவோம்னு சொல்லி. மச்சாண்டாரு இல்லாம செத்து போயிட்டா அப்ப நம்ம புறத்தங்கிட்ட தானே வாங்கி ஆகணும். அதுக்குதான் மச்சாண்டார கொண்டு போடலாங்கிற. அக்கா, எப்படி உனக்கு சனி மூளை? எப்படியா எல்லாரும் 2 பொம்பளைங்க வீட்டுக்கு இருந்தா போதாது? போதும். சரி, நம்ம தலையாட்டு பொம்மை இருக்குது, அதுங்களை கூப்பிடலாம். அது நம்ம மேல வரக்கூடாது. ஆமா, அந்த 2 நாய்களையும் கூப்பிட பீடைங்கள. ஓ ராசாமு, கல்யாணத்துக்கு நெத்தி போட்டு கட்டி இருக்கிறாங்க. முன்னாடியே போதையில் நெப்பு செக்கலாம், ஒரு சனின்னு செக்கலாம். வாங்க வாங்க. தலைவலி தான் தாங்க முடியல, மண்டை 2 வெட்டிச்சு. தலைவலிக்கு கட்டிட்டா தலைவலிக்காம இருக்குமா? கட்டிட்டு கிடக்குறேன். நான் ஒரு 6 கோடி சொல்லலாமா? மட்டும் அப்படி கண்ணுல காட்டினா கூட காட்டுறோம். அதுக்கு முன்னாடி நாங்க சொல்றத நீங்க செய்யணும். என்னது நீ எப்படி சொல்றியா? நான் அப்படி செய்யறேன். ஏன் பொண்டாடி பேசிட்டு இருக்க? நீ ஏன் இங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்க அண்ணனை கொண்டு போடுங்க. அவளுதான் உங்க வீரமா? ஏங்க, நான் முழுசா சொல்றது கேக்குறீங்களா? நீங்க கருவாட்டை வாரத்துக்கு போனீங்கல்ல, போன இடத்தெல்லாம் என்னன்னு சொன்னாங்க? அப்பதான் வாங்குவோம், வாங்க மாட்டோம். வழக்கமா அவர் தான் கொண்டாந்து கொடுப்பாரு எங்களுக்கு கருவாடு, நாங்க அவர்கிட்ட வாங்குவோம். நீங்க அவங்க தம்பியா இருந்தா கூட உங்ககிட்ட வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா? அப்படிதான் சொன்னாங்க. உங்க அண்ணன் இருந்தா தானே உங்க அண்ணன் கிட்ட வாங்குவாங்க. உங்க அண்ணன் இல்லைன்னா யாருகிட்ட வாங்கி ஆகணும்? நான் சொல்றது இப்ப புரியுதா? என் பொண்டாட்டி சொல்ற தண்டை உண்மை. அப்படிவா? நாம 4 பேர் பொழைக்கணும்னா ஒருத்தர் கூட தப்பு இல்ல. அவசரப்படாத, பொண்டாட்டி வசனம் பேசுவாரு. அதனால ஆனா உங்க அண்ணனை கொல்லணும், ஆனா பழி உங்க மேல வரக்கூடாது. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணனை கொல்றதுக்கு தான். எங்க அண்ணனை கொண்டு போடணும், நல்லா இருக்கணும். நாம நல்லா இருக்கணும்னா ஒரு உயிர் போறதுனா தப்பே கிடையாது. சரி, எங்க அண்ணன் கொல்லத்தான். ஆளுக்கு ஒரு சூரிய, ஆளுக்கு ஒரு சொருவு. ஏண்டா சூரியன் போய் குத்திட்டு கவுரு எடுத்துட்டு போனோம்னா சுருக்கு வச்சு நான் சுருக்கு வச்சு மாட்டி விட்டுறேன் தலையில. நீ ஒரு இழுப்புல சேர்த்து போயிடுறான். வடமதுரையில இருக்கிறவங்க உங்களுக்கு 2 பேருக்கும் சுருக்கு வச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க, ஐடியா சொல்லுங்க. ஒரு ஐடியா இருக்குது. இங்க இருந்து நேரா ஆலடிச்ச பள்ளம்னு ஒரு பள்ளம் இருக்குது. அங்க போனா ஒரு கூன் கிழவி இருக்கிறா. அந்த கூன் கிழவிட்ட 100 ரூபாய் தெரிவித்து கொடுத்தீங்கன்னா ஆளை கொல்ற விச வச்சிருக்கிறா.
ஆளை கொள்ற விஷத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதனால உங்க அண்ணனை கொள்ளலாம். ஆமா, ஆளை கொள்ற விஷத்தை வாங்கிட்டு வந்துடுறோம். அண்ணனை புடிச்சு படுக்கு பாட்டு வாயில ஊத்தாதீங்க. நேரடியா உங்க அண்ணன் கிட்ட போங்க. அண்ணா, எலியுலகம்னா என்னன்னு தெரியாம எங்களை வளர்த்துட்டீங்க. எங்க போனாலும் எங்களுக்கு வியாபாரத்தை பத்தி ஒன்னும் தெரியல. உங்களோட எங்களையும் கூட்டிட்டு போங்க, ரெண்டு பேத்தையும் வியாபாரத்தை பத்தி எங்களுக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்க அண்ணனோட வியாபாரத்துக்கு நீங்களும் போங்க. எங்களுக்கு நாங்களும் கட்டி சாதம் கட்டி தரோம். உங்க அண்ணனும் கொண்டு வருவாரு. உங்க அண்ணன் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல காரியம் தெய்வ காரியம் செய்வாரா, பூஜை செய்வாரா? எங்க அண்ணன் சாப்பிட முன்பதாக அணிதினமும் எங்க அண்ணன் ஒரு சிவனுடைய பக்தன். அணிதினமும் குளித்து கங்கையிலே குளித்து நீராடி சிவனை கோரி தவம் செஞ்சுட்டு தான் எங்க அண்ணன் சாதத்திலேயே கை வைப்பாரு. அதே போதும் உங்களை கூப்பிடுவாரு. நீங்க குளிக்கிறதுக்கு போவாதீங்க. எனக்கு குளிர் தாங்க முடியல. உங்க அண்ணன் போன சமயத்துல உங்க அண்ணன் கொண்டு வந்தாரு சாப்பாடு. அந்த சாப்பாட்டுல நீங்க வாங்கிட்டு போறீங்க பாரு விஷம். அந்த விஷத்தை கலந்து விடுங்க. இன்னபடி செத்து போயிருவாரு. பழியும் உங்க மேல வராது. எப்படி ஐடியா? ஆமா, என்னடா பொண்டாடி மட்டும் எத்தனை வாசல் வருது. ஆமா, இது மாதிரி எத்தனை பேர்த்த கொண்டு இருக்கு. இப்பதான் ஆரம்பம். அப்படி உங்க அண்ணன் பாசத்துல சாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் எப்பயுமே சாப்பிடறதுக்கு முன்ன கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் எங்க அண்ணனுக்கு கொடுப்பாரு, ரெண்டாவது எனக்கு ஒரு வாங்கி கொடுப்பாரு. அது கொடுத்தா வாங்கி தின்னுபிட்டீங்கன்னா நாங்க அப்புறம் போயிருவீங்க. அடியே கொடுத்தா கூட சின்ன தம்பி மேல பாசம் அதிகம். தம்பிக்கு 2 வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவனையும் முடிச்சுட்டு நான் வேணுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்யறீங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அவன் போட்டு நான் பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே பொண்டாட்டி கணக்கு போடுறீங்களா, உங்க அண்ணனை கொல்லுவீங்களா? போயிட்டு வந்துடலாம் தம்பி. முன்ன போய் விஷத்தை வாங்கிட்டு வாங்க. எப்படி சாப்பாடு எடுத்துட்டு போயிருங்க. சாப்பாடு கையோட கொடுத்து அனுப்பிட்டுருங்க. கொடுத்து அனுப்புறோம். நீங்க போய் மறுபடியும் உங்க மூஞ்சி எங்களால பார்க்க முடியல. ஆமா ஆமா, அதனால சோத்து கொடுத்து அனுப்பிட்டுருங்க. காட்டுறீங்க அங்க கிட்டே. இல்லையா, உங்க மூஞ்ச முடிச்சிட்டு போனா அவ்வளவு அருமையா இருக்குது. சாப்பாடு எடுத்துருவாங்க. மனைவிமார்கள் சாதம் கட்டி கொடுத்துட்டாங்க. விஷம் வாங்குறாடா எங்க சொன்னோம் ஞாபகம்டா? ஆயிரச்சாம்பல்லம் கூடு கலந்துட்டா விஷம் இருக்குது, வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிவிட்டேன். எங்க அண்ணனை வியாபாரத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். போற வழியில சந்தர்ப்பமா பேசி கூட்டிட்டு வாங்க. எங்க அண்ணனை கொண்டு போய் பாதி தூரத்துல கொண்டு போய் சாப்பிடும் போது தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு வரும் போது நாங்க போவானோம் விஷத்தை அந்த சாரத்துல கலத்த முடி அப்படின்னு சொன்னியா இல்லையா? படிச்சா எங்க அண்ணன் முன்னாடி வேற நீ வேறையா அல்ல போய் கோத்திலே அடிச்சு போடுடா. காசு வேணுமா? பேசாதடா. அப்பா இதுல 100 ரூபாய் வாங்கினது 3 வருஷம் ஆகி போச்சு. சரி போயிட்டு அண்ணனை பார்க்க முன்ன ஆலச்சாம்பளையே பார்க்கணும். ஆலச்சாம்பளையும் தானே வந்திருக்கிறோம். ஆலச்சாம்பளையும் ஆலடிச்சாம்பளம் வந்திருக்கிறோம். ஐயோ, நீங்க 2 குரங்க கட்டி வச்சுக்கிறோமே. 2 குரங்கும் குறந்து போடும் நம்மள. எங்க கிளவி 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 பாரு பாட்டியாவே.
பாட்டி ஊர் எடுத்து வச்சுடாடி. ஐயா கையெடுறா டேய். பாட்டி எங்கடா நீ வர? டேய் டேய். அம்மா எவ்வளவு தூரத்துல இருந்து வர? நான் இங்க தானே இருக்கிறேன் அல்லடிச்ச படத்துல. அங்க எங்கடா ஓட்டிட்டு திரியற? இல்ல பாட்டி சீலையெல்லாம் எடுத்து மேல கச்சரமா விடுறேன். அது எனக்கு தெரியும். இந்த பக்கம் வாத்து. பாட்டி கண்டார வழி கிளவி ஒருத்தருக்காராமே கூணு கிளவி. விளக்கு மாத்துல எடுத்து சப்பு சப்புன்னு இறக்கி விட்டுருந்தா. உனக்கு எதுக்கு இந்த இவ்வளவு கோவம் வருது? நான் தாண்டா அந்த கிளம்பி கூடை வச்சுட்டு போனேன்னு நெல்லருக்கு போறாளாட்டங்குது கிளவின்னு சொல்லி தான் நான் இப்படி கேட்டேன். இருக்கிறதுக்கு அருவாள் தாண்டா கொண்டு போவாங்க. சரி கிளவி, ஆமா உங்ககிட்ட அந்த ஆளை கொள்ற மருந்து இருக்குது. பல விதமான மருந்து விஷ கடி எல்லாம் இருக்குதுப்பா. சரி எங்களுக்கு 2 பேர்த்துக்கு மருந்து வேணும். ஆளை கொள்ற மருந்து வேணும். ஆளை கொள்ற மருந்து எல்லாம் அரியா பசங்க இருந்தா என்ன 18-19 வருஷம் தான் இருக்கும்.